நேயர்களே, இயேசு யார் என்பது குறித்து இந்த பதிவில் நாம் பார்ப்போம். இந்த உலகத்தில் அநேக மகான்கள் தோன்றி மண்ணுக்குள் மறைந்து விட்டனர். அதோடு அவர்களது பெயர்களும் மறக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் தேவாதி தேவன் இயேசு என்ற பெயரில் இந்த பூமியில் அவதரித்தார். மனிதனுடைய பாவங்களை போக்கி மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கையான சொர்க்கமாகிய பரலோக ராஜ்யத்தில் அவனை பிரவேசிக்கச் செய்ய சிலுவையின் அவதாரம் எடுத்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. நாம் யாராக இருந்தாலும் மரணத்துக்கு தப்ப முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்களுடைய பாவங்களுக்காக இளங்காளைகள், வெள்ளாட்டு கடாக்கள் பலியிடப்பட்டன. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் இயேசு என்ற பெயரில் இந்த பூமிக்கு வந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து தன்னை தேவன் என்று மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தினார். கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்தார். அவர் மரித்து போன ஒரு மனிதன் அல்ல. அவர் கதை அத்தோடு முடிந்து விடவில்லை. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மண்ணில் வாழ்ந்து விண்ணில் சென்ற முதல் நபர் அவரே. இன்றைக்கு அவரை உலக மகான்கள் வரிசையில் வைத்து இருக்கிறது. கிறிஸ்தவம் என்ற மத சாயமும் பூசப்பட்டு விட்டது. கிறிஸ்தவம் மதம் அல்ல, அது ஞான மார்க்கம். அது சொர்க்கத்தின் வாசல். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அன்றி ஒருவனும் என் பிதாவினிடத்துக்கு, அதாவது சொர்க்கத்துக்கு வரான் என்று சொல்லி இருக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் யூதர்களை பார்த்து சொன்னார், நானே அவர் என்று நீங்கள் அறியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். யூதர்கள் இன்னும் அவரை சரியாக அறியவில்லை. இயேசு தெய்வம் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மேசியா என்று ஒருவர் இருக்கிறார், அவர் மீண்டும் வருவார், அவர்தான் தெய்வம் என்று சொல்லி நம்புகிறார்கள். அதனால்தான் அந்த யூதர்களுக்கு அவர் அப்படி சொன்னார். இயேசு யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலக ஜனங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினார். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அவர் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை, குறிப்பிட்ட ஒரு இனத்தை, குறிப்பிட்ட ஒரு நாட்டை நோக்கி கூப்பிடவில்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்று எல்லா ஜனங்களையும் நோக்கி அவர் கூப்பிடுகிறார். அந்த மனுக்குல இரட்சகராம் இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு உண்டாகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பழைய ஆகமங்களாகிய 4 வகை வேதங்களில் கூட இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய பாவங்களுக்காக தெய்வம் ஒன்று பலியாக வேண்டும். அப்போதுதான் மனுக்குலத்திற்கு மீட்பு உண்டு என்று அதில் கூறப்பட்டு இருக்கிறது. அதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சொர்க்கமாகிய நித்திய ஜீவன் உண்டு. கிறிஸ்தவம் மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். உங்கள் மனம்தான் மாற வேண்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். உலக வரலாற்றின் நாயகனாக இயேசு கிறிஸ்து விளங்குகிறார். அவர் இந்த பூமிக்கு வந்து 2000 ஆண்டுகள் ஆகிறது. அவர் 2000 ஆண்டுகளுடைய ஒரு தேவன் அல்ல. அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. மனித இனம் படைக்கப்படாதற்கு முன்பே இருக்கிறார். தூதர்கள், மனித இனம் படைக்கப்படாதற்கு முன்பு தேவ தூதர்கள் படைக்கப்பட்டார்கள். அதில் 1/3 பங்கு தூதர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அதன் பிறகுதான் இந்த உலகம் படைக்கப்பட்டது. இந்த உலகம் படைக்கப்பட்டதற்கு முன்பதாக பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஜலம் இருந்தது, ஜலத்தின் மேல் இருள் ஆழம் இருந்தது. அந்த ஜலத்தின் மேல்
தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அவர் வந்து 2000 ஆண்டுகள் அல்ல, அவர் காலமே இல்லை, காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று வேதம் தெளிவாக குறிப்பிடுகிறது. இந்த உலகம் அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் யெகோவா என்று அழைக்கப்பட்டார். அவர் ஆதி பிதா. எபிரேயர் 1 அதிகாரம் 1 பூர்வ காலங்களில் பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு வெளிப்பட்டார். பிதா ப்ளஸ் குமாரன் ப்ளஸ் பரிசுத்த ஆவி, தட்ஸ் ஈக்குவல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதாவது 3 தன்மைகளை ஒருங்கே பெற்ற ஒரே தேவன். அவரை திரியேக தேவன் என்று சொல்லலாம். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்றால் 3 கடவுள்கள் கிடையாது, மூவரும் ஒன்றே. சிலர் பிதாவாகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியாக கடவுளுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது 3 கடவுள் என்று ஆகிவிடுகிறது. அப்படி அல்ல. பிதா என்பது ஒரு மூத்த ஸ்தானம். அவர் பிதா. அந்த பிதா தான் பூமியில் இயேசு என்ற பெயரில் வெளிப்பட்டார். குமாரன், பிதாங்கிறது ஒரு மூத்த ஸ்தானம், அதற்கு அடுத்த ஸ்தானம் குமாரன். அதாவது தேவன் இயேசு என்ற பெயரில் தன்னுடைய நாமத்தை, நாமம் என்றால் பெயர், மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்தினார். பூமியில் இயேசுவாக வாழ்ந்தபோது பரலோகத்தில் பிதாவாக இருந்தார். அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி மனிதர்களுக்கு வரங்களை அளித்தார். இன்று பரிசுத்த ஆவியாக சபைகளில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட மனிதர்களில் அவர் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். 1 யோவான் 4 அதிகாரம் 3 சொல்கிறது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. எனவே மாம்சத்தில் வந்த இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த 3 தன்மைகளும் சேர்ந்துதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தை உச்சரிக்கும் போது வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லுகிறான். அவர் உயிர்த்தெழுந்து சில நாட்கள் சீசர்களுடனே இருந்தார். அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்களில் ஒருவரான தோமா அவரை விசுவாசிக்கவில்லை. அவனுடைய அவிசுவாசத்தை அறிந்து கொண்ட இயேசு தன்னை வெளிப்படுத்தி, உன்னுடைய கையை இங்கே என்னுடைய விழாவிலே போடு என்று சொல்லி அவரது அவிசுவாசத்தை குறித்து கடிந்து கொண்டார். பின்னர் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த தோமா இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்தார். சென்னையில் பரங்கி மலையில் இரத்த சாட்சியாய் மரித்தார். அவர் உயிர்த்தெழுந்து, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 58 ஆண்டுகள் கழித்து சவுல் என்கிற ஒரு மனிதனுக்கு வெளிப்படுகிறான். இந்த சவுல் என்பவன் சபையை துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கொடுமைப்படுத்தி, சித்திரவதைப்படுத்தி, பிரதான ஆசாரியர்களிடத்தில் அழைத்து செல்கிறவனாக இருந்தான். சபையை துன்பப்படுத்துகிறவனாக காணப்பட்டான். அப்படி அந்த பிரதான ஆசாரியர்களிடத்தில் நிருபங்களை கேட்டு வாங்கி அவன் சபையை துன்பப்படுத்துவதற்காக, கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துவதற்காக அவன் சென்று கொண்டிருந்தான். அப்போ தமஸ்கு என்னும் இடத்தில் அவன் போகும்போது தேவன் அவனுக்கு அக்கினியாய் வெளிப்பட்டார். அவன் மேலே தேவனுடைய வல்லமை இறங்கும்போது அப்படியே முகங்குப்புற கீழே விழுந்தான். அவன் யார் என்று கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவனை சவுல் என்ற பெயரை பவுலாய் ஆண்டவர் மாற்றினார். அவனை ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் அவனை ஆண்டவர் மாற்றினார். இயேசுவை குறித்த சுவிசேஷத்தை அறிவித்து அற்புத அடையாளங்களை பவுல் செய்தார். அடியேனும் உண்மையான கடவுளை தேடிய போது 1985 இரத்தம் தோய்ந்த சிலுவையுடன் பெரிய வெளிச்சத்துடன் தரிசனமாகி, நான் தான் உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லிவிட்டு மறைந்தார். ஆதலால் அருமையானவர்களே, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கும் போது நமக்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பு உண்டு. மரணத்துக்கு பின்பு உள்ள வாழ்க்கையிலும் சதா காலங்களில் நாம் அவரோடு நித்தியத்தில் வாழும் பாக்கியத்தை பெறுவோம். ஆமேன்.